คำสมิดาสวัสดีครับแต่กระเป๋าไม่มีอ่ะชอบไปแล้วชดาไปที่ชดาคิดโหวังมีนังแดงแล้วจะกินนังส่วงมีนังส่วงแล้วจะกินนังแดงแล้วกูไม่แรงแต่กูทำมันง่วงกูไม่พูดเลยกูอยากแดงว่าหัวแดงแล้วทำมือง่วงเอาไปขวดหรือไปบิ๊กแดงก็ได้ทำมาเรียนท่านั่งแดงเอาไปกังวลபாதி பேருக்கு பல்லு குட்டி கிளவனாயிட்டான் சாந்து வந்துச்சு மொட்டையாயிடுச்சு அன்னைக்கு அரை போட்டு திரிச்சு எங்க தாத்தா 90 வயசுல கொண்ட போட்டு திரிஞ்சாரு காதுல கடுக்கனை போட்டு 5 வயசுல கண்ணாடி போடுறது பிள்ளை அன்னைக்கு 90 வயசுல போற வேற முனியனா அப்படி இருந்தான் தாத்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாவற்றையும் மாற்றணும் அரசியல்னா அதுதான் அரசியல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்றாங்க நாம சில உதிரி கட்சியெல்லாம் நாங்க உதிரி கட்சி இல்ல நாங்க உறுதியான கட்சி நீங்க தான் உதிரி நீ வா உனக்கு 2 சீட்டு நீ உனக்கு 1 நீ வா இது கூட்டத்துக்கு ஆள் தானா வருதா ஓட்டு காசு கொடுக்காம ஒத்த ஓட்டு வாங்க முடியுமா உங்க வீட்டிலேயே பல பேர் போட மாட்டாங்க எதுக்கு இந்த பேச்சு பேசிட்டு இருக்கீங்க உண்மை அதுவும் திராவிட மாடல் என்றாலே என் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும் பெரிய சல்மான் கான் ஷாருக் கான் இந்த மாடல்னாலே என்ன அதுல அதை விட பெருசு சமூக நீதி என்றாலே என் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும் இப்ப கோவரமா இப்ப அப்ப அம்பேத்கர் பெரியார்லாம் நீங்க பேசுனதெல்லாம் சும்மா அப்ப எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாச பண்டிகர்லாம் என்ன அவங்க கோழி கொண்டு அடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் சமூக நீதிக்கு போறான்ல அரசு நெல்லை கொள்முதல் செய்வதற்கான நிலையங்கள் என்னத்தையாவது பேசி ஏமாத்தி திரியறதானே யார் கேள்வி கேட்க போறதுன்ட்டு இப்படி ஒருத்தன் கிளம்பி வருவேன்னு அவங்க நினைக்கல இஷ்டத்துக்கு புளிகிட்டு தெரிஞ்சாங்க எவனு கேட்க ஆள்ல நேத்து என்னமோ பேசினீ இப்ப ஏதோ பேசுறீங்க அது பூரா வடிவேல் வக்கீல இருந்து வாதாடு வரல உங்களுக்கு தெரியாது இல்லை யோரான ஏதோ உங்களுக்கு தெரியாத சிஇபி கொள்ளை செக்ஷன் இல்லை ஏதோ பார்த்து போட்டு கொடுங்கள் அந்த அந்த பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்கள் அப்புறம் இப்ப நம்ம மாதிரி ஆள் வந்து நானே குறுக்க ஒரு ரூட்டை பிடிச்சி போயிட்டு இருக்கேன் இதையா நீ குறுக்க பார்த்து படிக்கும் போதே பல தவறு விட்டுறேன் பதட்டம் அடைய வைக்காதையா நீ வேற எதை அவங்க இப்ப மேடையில் ஏறும்போது என் மூஞ்சி வந்துருது என்னத்தையாவது பண்ணி கரெக்டா பண்ணி விட்டுருவாங்க வாயை திறக்க முடியல எது நேர்மை இல்லை எதையும் பேசுறதுக்கு தகுதி இல்லை உரிமை நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெருவெங்கும் போராட்டம் இருக்குது வீதிக்கு வீதி போராட்டம் இருக்கு பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மாணவ மணிகள் அங்க நெடுவாசல் கதிராமங்கலம் எல்லாத்திலும் போராடிட்டு இருக்கான் இங்க தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் 100ஆண்டு விழா அரசு காசுல எம்ஜிஆரே பார்க்கல எந்த பையனும் எம்ஜிஆர் யாருன்னு படிக்கிறதும் இல்ல ஒரு விழாவில் உட்காந்து சுதா ரங்கநாதன் சொல்ல தெரியலையா 3 பேர் பேச்சுக்கிறாயா அந்த காணொலியில இவரே வெளிநாட்டுல போய் தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம்னு சொல்லிடாத வேற ஏதாவது ஊரை சொல்லு கேவலப்படுத்தி காய் சுத்திட்டுருவேன் சுதா ரங்கராஜன் அவர்கள் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்கணும் இவங்க எல்லாம் ஆள்ற நாட்டுல நம்ம வாழணுமான்னு வேற நாட்டுக்கு எதுவும் போய்க்கு போறோம் உங்க பேரு என்ன சுதா ரங்கனா நீங்க என்ன கதக்கலியா இப்ப இங்க 5ஆம் வகுப்புக்கு 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு அமைச்சர் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணல என்ன கேட்பாங்க சீமான் புத்திசாலித்தனமா கேட்கிறாராம் தோக்க போறோம்னு தெரிஞ்சு ஏன் போட்டியிடுறீங்க நீ சாக போறோம்னு தெரிஞ்சு ஏன் தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க